கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெருமை பாராட்டாதிருங்கள். ஒரு மனுஷன் பெருமை பாராட்டும் போது அந்த இடத்துல தேவன் எதிர்த்து நிற்கிறார். இது ஒரு முதல் பாயிண்ட். உங்க வீட்டில் நீங்க டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைக்கலாம். இதையே நம்ம காலையில சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா, ஒரு வீட்டில் கசப்பான வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய கிருபையை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. கசப்பான வைராக்கியம் வச்சுட்டு மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, புருஷன் மேல ஒரு வைராக்கியம், மாமியார் மேல ஒரு வைராக்கியம், மருமகன் மேல ஒரு வைராக்கியம், மருமகன் மேல ஒரு வைராக்கியம், வேலைக்கு போற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அவங்க மேல ஒரு கசப்பான வைராக்கியம், வீட்டுல அம்மா அப்பா மேல ஒரு பணம் தராம இருந்திருப்பாங்க, ஒரு சொத்து பிரச்சனையா இருந்திருக்கும். வீட்டுல எப்படினாலும் ஒரு 40-50 வருஷத்துக்குள்ள பார்க்கும்போது, சின்ன வயசுல இருந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன காரியம் வந்துட்டே இருக்கும். சில பிள்ளைகள் அம்மா அப்பா சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. சில பிள்ளைகள் அடம் பிடிச்சு கேட்பாங்க. சொத்து வேணும், நகை வேணும், பணம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு கேட்பாங்க. அம்மா அப்பா சந்தோஷமா தந்தா வாங்கலாம். ஆனா சில பிள்ளைகள் எனக்கு இது வேணும் அது வேணும் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா வாங்குவாங்க. அதாவது பாசமா கேட்கறது வேற, புருஷன் மூலியமா அந்த ப்ரெஷரு, ஃபேமிலி மூலியமா உள்ள ப்ரெஷரு, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும். சில கருத்துல கட்டாயப்படுத்தி, இதயத்துல பார்த்தா பணத்துக்காக தான் போய் கேட்டிருப்பாங்க. அம்மா அப்பா மேல பாசம் இருந்து சில நேரத்துல வாங்குறது வந்து அது ஆசீர்வாதம். ஏன்னா 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. சொத்துக்காகவே பழகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மத்தியால வேலையில திடீர்னு ஒரு பாட்டி வந்துச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த பாட்டியை பார்த்தேன். அந்த பாட்டி சொன்னிச்சு, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, தலை சுத்தரமா இருக்கு, சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு சொன்னிச்சு. அன்னைக்கு பார்த்து சாப்பாடு வீட்டுல இல்லாம தான் இருந்துச்சு. பாட்டி, நேத்துல சாப்பாடு தான் இருக்கு, பரவாயில்ல தாங்க அப்படின்ச்சு. இருக்கிறத கொடுத்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து திரும்பி பார்க்க அந்த பாட்டியை காணும். வந்தது யாருன்னு தெரியல. அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, வயசான பாட்டி. அந்த பாட்டி சொல்லும்போது சொன்னிச்சு, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருந்துச்சு, என் மருமக என்னை வெளியே தள்ளிட்டா, என் பிள்ளைகள் என்னைய கவனிக்கல, அவங்களாம் நல்லாதான் இருக்கிறாங்க, என்னைய அனாதையா விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. நீ எங்க பாட்டி தங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் அப்படியே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. அந்த பாட்டி நல்ல பாட்டி, வயசாயிட்டு ஒரு 70 வயசு 75 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. இதான் சில வீட்டுல உள்ள காரியங்கள். அம்மா அப்பாவை கவனிக்க முடியல, தாத்தா பாட்டி கவனிக்க முடியல, வீட்டுல வயசானவங்களாம் இருப்பாங்க, கவனிக்க ஆள் இல்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, கசப்பான வைராக்கியம். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே யூடியூப் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக, தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த 4 பேருக்குள்ள அன்பு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பத்துல தேவன் கூட இருப்பார்.
அதே நேரத்தில் அக்கிரமம் மிகுதியாகி போகும்போது சத்துரு உள்ள வந்துருவான், பிசாசு உள்ள வந்துருவான். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல, என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, நான் தான் கரெக்டாக தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குல்ல அப்படிம்பாங்க. சர்ச்சில் போய் காணிக்கை போட்டுருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, திரைப்படத்தில் படிச்சுருவாங்க, சர்ச்சில் சங்கம் கட்டிடுவாங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வாலிப சகோதரி 26 வயசு டாக்டர் படிச்சிருந்தாங்க. 26 வருஷமா சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க பிறந்ததுல இருந்து. ஒரு டாக்டர் எவ்வளோ புக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கல. கடைசி காலத்தில் கிறிஸ்டியன் வேதக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது வேதத்தை நேசிக்க மாட்டேங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா கசப்பான வைராக்கியம். நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில நான் பர்சனலாகவும் பார்த்துட்டேன். இந்த வைராக்கியம் எப்போ உள்ள வருதோ அப்போ ஒரு கசப்பு வந்துடும். இது நம்ம வெளியில கண்டுபிடிக்க முடியாது. இது தனியா நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதை நான் அனுபவிச்சனால சொல்றேன். இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம். ஒரு மனுஷனை காய் மகாரமாய் பார்த்தாச்சுனாலே போதும், பொறாமையோட பார்த்தாச்சுனாலே போதும், அந்த இடத்துக்குள்ளே ஒரு கசப்பான வைராக்கியம் உள்ள வந்துடும். கசப்பான வைராக்கியம் வந்த உடனே கிருபை இழந்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை உடனே 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 வந்துடும். இன்னைக்குள்ள செய்தி ரொம்ப ஆழமா கவனிக்கிறோம். இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். டைரி தான் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 2வது விரோதம். கசப்பான வைராக்கியம் வந்த உடனே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னா விரோதம் வந்தது. 40 வருஷமா 30 வருஷமா குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 65 வயசுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வரும்போது பார்த்தா 2 பேரும் கோபமா பேசுறாங்க. சில நேரத்தில் நிறைய வார்த்தையை பேசுறாங்க. லாஸ்ட் அவங்க இதயத்துக்குள்ள என்ன வந்துட்டு அப்படின்னா கசப்பான ஒரு வைராக்கியம். குடும்பத்துக்குள்ள தான் நான் சொல்றேன், வெளியில அவுட்புட்டே சொல்லல, இன்புட். ஒரு வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உடனே விரோதம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுல பார்த்தா ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். அப்ப ஏன் பெருமை பாராட்டுறாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் தான் வீட எல்லாம் செஞ்சேன் அப்படிம்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்துடும். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஒரு குடும்பத்துல 65 வயசு ஆகுது அப்படின்னா அந்த 65 வயசு வரையும் தேவன் தான் ஜீவனை கொடுத்திருக்காரு, கிருபை கொடுத்திருக்காரு, நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்திருப்பாரு. ஆனா 65 வயசுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் தான் எல்லாம் சாதிச்சேன் அப்படிம்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள உடனே பிரச்சனை வந்துடும். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்றாரு. லௌகிக சம்பந்தம், உலக சம்பந்தம். அதுதான் நான் சொன்னேன், உலகத்துக்குள்ள காரியத்தை சொன்னேன். ஒரு வீட்டுல நடக்கிற காரியம், ஒரு குடும்பத்துல நடக்கிற காரியம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம் தான் சொன்னேன். உலக சம்பந்தமும் ஜென்ம சுபாவத்துக்குரியதுமா இருக்குது. ஜென்ம சுபாவத்துல என்ன இருக்கு அப்படின்னா கசப்பான வைராக்கியம், விரோதம். அப்ப நீங்க ஒரு டைரியில எழுதி வைக்கும் போது ஜென்ம சுபாவத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கசப்பான வைராக்கியம் சில குடும்பத்துல இருக்கும். அதை சிம்பிளா சொல்றேனே, ஒரு வீட்டுல ஒரு வாலிப பிள்ளைக்கு கல்யாணம் முடியல. அப்ப அந்த வாலிப மாள்கிட்ட, அக்கா உங்களுக்கு ஏன்க்கா கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணே, 32 வருஷம் முன்பாக, அதாவது கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்க. இன்னைய வரையாச்சு வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. 32 வருஷமா பேசாம தான் இருக்காங்க. நான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா எங்க அம்மா அப்பா வீட்டுல பேசாம இருப்பாங்க. சாப்பிடுனா கூட என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் எங்க அப்பாவை கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு வீட்டுக்குள்ள இப்படியே இருக்காங்க. 32 வருஷமா கணவன் மனைவி பேசாம இருக்காங்க. லாஸ்ட் அந்த பிள்ளை கல்யாணமே முடியல. காரணம் என்ன? வைராக்கியம். இன்னொரு வீட்டுல 15 வருஷமா புருஷன் மனைவிட்ட பேசல, ஆனா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்னொரு வீட்டுல 12 வருஷமா ஒரு வாலிப பையன் அம்மாட்ட பேசாமையே இருக்கான். இன்னொரு வீட்டுல 10 வருஷமா ஒரு பையன் அம்மாட்ட பேசாமையே இருக்கான்.
இன்னொரு வீட்டுல 5 வருஷமா பெத்த தாயிட்ட மகள் பேசாம இருக்கா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கசப்பான வைராக்கியம். என் வாழ்க்கையில நான் எங்க அம்மாட்ட சண்டை போட்டுருக்கேன்ப்பா. கசப்பான வைராக்கியம் இல்லை, அன்பா சண்டை போட்டிருக்கேன். அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அம்மாட்ட பிள்ளைகள் கோவப்படாம வைப்பாங்க. ஆனா கசப்பான வைராக்கியம் அது வேற. அம்மாவும் பிள்ளையும் பேசுவாங்க, கோவப்படுவாங்க, இது எல்லாம் நடக்கும். ஆனா கசப்பான வைராக்கியம் உள்ள இருக்கா, விரோதம் இருக்கா, நம்ம அப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதுமா இருக்கிறது. அப்ப கசப்பான வைராக்கியம் விரோதம் என்ன அப்படின்னா ஜென்ம சுபாவம். இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்த்தனம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கு அப்படின்னா பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது, அதை விட தாண்டி இருக்கு அப்படின்ட்டு. ஆவிக்குரிய பிள்ளைகள் காலையில தூங்கி எந்திரிச்சோம், நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு நம்ம யார்கிட்டையும் கசந்து கொள்ளக்கூடாது. ஆனா உலகத்துல எத்தனையோ பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறோமோ, சில நேரத்துல கோபமோ எரிச்சலோ வர்ற அளவுக்கு பல காரியங்கள் வரத்தான் செய்யுது. நம்ம தான் நீடிய பொறுமையோடு போகணும். ஏன்னா ஆவிக்குரிய கனி நமக்கு தான் தேவன் தந்திருக்காரு. நம்ம நீடிய பொறுமையோடு இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அதே நேரத்துல வைராக்கியம் அது மாம்சத்தின் கிரியை. அந்த வைராக்கியம் உள்ள வரும்போது தேவனுடைய கிருபை இழந்து போறோம். அதே நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. கலகமும் அப்படின்னா குழப்பம், ஆட்டோமேட்டிக்கா குழப்பம் வந்துடும். ஒரு மனுஷன் வைராக்கியத்தை மட்டும் 24 மணி நேரம் வச்சிருந்தான் அப்படின்னா தேவனுடைய கிருபையை இழந்து போயிருந்தாங்க. ஏன் இழந்து போறாங்க அப்படின்னா கசப்பான வேர். இதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கும்போது அவங்களால ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவங்க குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கலக்கத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சகல துர்ச்செயல்களும் உண்டு. நான் அனுபவிச்சிருக்கேன். என் இதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, தடுமாற்றம் வந்துடும். ஒரு கசப்பான வைராக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். விரோதம் இருக்கா கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிற அப்படின்னா இது பேயினுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், நல்ல வைராக்கியம் அது வேற, அது வேற. தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருப்பாங்க, அது வேற. அந்த சப்ஜெக்டும் நம்ம இன்னைக்கு போல. கசப்பான வைராக்கியம், சில நேரத்துல புருஷன் மேல ஒரு கசப்பான வைராக்கியம், மனைவி மேல ஒரு கசப்பான வைராக்கியம், அம்மா அப்பா மேல ஒரு கசப்பான வைராக்கியம், வேலை செய்யற இடத்துல ஓனர் மேல ஒரு கசப்பான வைராக்கியம், கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்க்கும்போது கசப்பான ஒரு வைராக்கியம். இப்படி நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டாங்க. வைராக்கியம் அப்படின்னா அது மாம்சத்தினுடைய கிரியை. விரோதம், விரோதம் இருக்கிற இடத்துல அங்க பிசாசு வந்துடும். பெருமை பாராட்டாதீர்கள். பெருமை பாராட்டும் போது அங்க ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கிருபை அவங்க இழந்து போயிட்டே இருப்பாங்க. சத்தியத்துக்கு விரோதமே பொய் சொல்லாமல் இருங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கும் போது அவங்க பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஃபுல்லா கசப்பான வேறு. அதனால வாயை திறந்தா நல்லா பொய் பேசிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஞானம் இது உலக ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலக சம்பந்தம், உலகத்துக்குரிய சம்பந்தமா இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அடுத்த ரேஞ்சு, அடுத்த லெவல், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. அடுத்தவள் சொல்றாரு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ. அப்ப 2 பாயிண்ட் நல்லா ஆழமா சொல்றாரு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதுல கடைசி ஒரு பாயிண்ட், கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. உண்டுன்னா அது அங்கதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு காலை வேளையில இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கலாம்? குழப்பம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க.
ரெண்டாவது சகல துர்ச்செயல்களும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சகல துர்ச்செயல்களும் உண்டு. உண்டு அங்கதான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம், அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வச்சிருப்பாங்க. இந்த கசப்பான வேர் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா நல்ல சாப்பாடு போட்டு கசப்பான வைராக்கியத்தை உள்ள வச்சிருப்பாங்க. விரோதத்தை வச்சிருப்பாங்க. ஒரு வீட்ல ஒரு சொத்து பிரச்சனை. எத்தனை வருஷமா சொத்து பிரச்சனை? ஒரு 15 வருஷமா சொத்து பிரச்சனை. இந்த 15 வருஷமா அவங்க மேல காய்மகாரமா இருப்பாங்க, பொறாமையா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க, வைராக்கியமா இருப்பாங்க, விரோதமா இருப்பாங்க, பகையோடு இருப்பாங்க. கசப்பு அவங்க மேல அப்படியே ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா, கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கசப்பு வந்த உடனே, கசப்பான வைராக்கியம் வந்த உடனே, விரோதம் வந்த உடனே இவ்வளவு பிரச்சனை உள்ள வந்துரும். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்த ரேஞ்ச், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அதனால காலை வேளை இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது, சில குடும்பத்துல வியாபாரத்துல போட்டி இருக்கும், கம்பெனில இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல ஒரு போட்டி இருக்கும், டார்கெட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அங்கங்க ஒவ்வொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வைராக்கியம் இருக்கா, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கசப்பான வைராக்கியம் இருக்கா, அது ரெண்டாவது கேள்வி. விரோதம் இருக்கா, இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ம சுவான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம், உலக சம்பந்தம், இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள காரியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது குழப்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பான். சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்களும் அப்படின்னா சகல கெட்ட குணங்களும் உண்டு. அந்த வேர்டு தான் நீங்க ஆழமா படிக்கணும். சகல கெட்ட குணங்களும் உண்டு. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆவியில வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா நம்ம முதல்ல எதை தெரியுமா கண்டுபிடிக்கணும்? வைராக்கியம் இருக்கா? 2 நாள் வயித்தால போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனுடைய உண்மையான நிலவரம் சொல்லி தெரிஞ்சு போயிடும். ஒரு 50 வயசு ஆயிட்டு, ஒரு 40 வயசு ஆயிட்டு, ஒரு 60 வயசு ஆயிட்டு, 2 நாள் தான் வயித்தால போச்சுன்னா போதும், அந்த மனுஷனால எந்திரிக்க முடியாது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், உடனே குளுக்கோஸ் ஏற்றணும், உடனே ட்ரிப் ஏற்றணும், உடனே யாராவது வேணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிற ஒரு மனுஷன் தான் வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு மேல வைராக்கியம்? புருஷன் மேல வைராக்கியம், மனைவி மேல வைராக்கியம், வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் தெரியுமா? கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்கள், சகல துர்ச்செயல்கள். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல கசப்பான வைராக்கியமும் விரோதம் இருக்கு அப்படின்னா, அங்க பேய்த்தனத்துக்கு அடுத்தது அப்படின்ட்டாரு. எவ்வளவு கஷ்டமான காரியம். குழப்பம் இருக்குமா? அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குழம்பிட்டே இருப்பாங்க. சில வீட்டுல எல்லாம் உள்ள போய் பாருங்க, நிம்மதியே இருக்காது, குழப்பத்திலேயே இருப்பாங்க. என்ன காரணம்? வைராக்கியம். பக்கத்து வீட்டுக்கார மேல வைராக்கியமா இருக்கும், சண்டை போட்டிருப்பாங்க, சில இடத்துல அடிதடிலாம் விழுந்திருக்கும். கசப்பான வைராக்கியம் அதெல்லாம் உள்ள இருக்கும்போது சகல கெட்ட குணங்களும் உண்டு. சகல கெட்ட குணம் இருக்கும்போது பிசாசு வருவானா வரமாட்டானா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சகல கெட்ட குணம் எங்கே இருக்கோ அங்கே சத்துரு வருவானா வரமாட்டானா? அப்ப கசப்பான வைராக்கியம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது, விரோதம் இருக்கும்போது, அந்த இடத்துலதான் குழப்பம் இருக்கு, சகல கெட்ட குணங்களும் அங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, இந்த காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம். ஏன்னா என் வாழ்க்கையில நான்லாம் கஷ்டப்பட்டுக்கம்பா. வைராக்கியம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு அப்படின்னா உடனே இவ்வளவு பாயிண்ட் வந்துடும். நம்ம சிந்தனையில கூட வைராக்கியமோ கசப்போ நமக்கு வேண்டாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் ஆழமா சொல்றேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்போ குழப்பம் வருது, எப்போ கசப்பு வருது, எப்போ வைராக்கியம் வருது, எப்போ விரோதம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது உடனே இந்த வசனம் எடுத்து நம்ம செக் பண்ணிடணும். சகல கெட்ட குணங்களும் உள்ள வந்துடும். இந்த வசனத்தை நீங்க நல்ல விவரமா சொல்லியிருக்கேன். முடிஞ்சா நோட் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில கசப்பான வைராக்கியம் நமக்கு வேண்டாம்.
ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு நடந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துள்ளுங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்க வல்லமையால் நிரப்புங்க ராஜா, பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய பிரசன்னத்தால மூடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கானோ ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா, யுத்த அபிஷேகத்தை தாங்கப்பா, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, கல்வாரி அன்பினால நிரப்புங்கப்பா. அந்த அதிகாலை வேளையில பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள கத்த கிருபை செய்த கிருபைக்கா நன்றி. அக்னி அபிஷேகத்தால் நிரப்பு ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த அதிகாலை வேளையில உயர்த்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, என்னுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் எங்களுக்காக பிதாவுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்களே, உங்க நாமம் மட்டுமே விடட்டும். அதிகாலை வேளை தாழ்த்திடும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா, ஞானம் வரனால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண ராஜா, காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா, விசேஷமா மான் கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அறிவிட ராஜா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரைப்பட ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமா நீதியின் சால்வை தாங்க ராஜா, ரட்சிப்பின் வசு தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ராஜா. இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களோட இருதய மனக்கண்கள் கர்த்தர் திறந்துதாங்க ராஜா. கல்லான இருதயம் இருந்தா எடுத்து போட்டுங்கப்பா, சதையான இருதயம் தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவே தாங்க ராஜா. கிறிஸ்துக்குள் நாங்க இருக்கணும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா, உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. 24 மணி நேரம் நாங்க என்ன செய்யறோம், எப்படி வாழ்றோம் எல்லாம் உணர்ந்து வாழணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி செம்மையான ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை காணப்படணும்ப்பா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படணும்ப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தத்தில் நடக்க கத்த உதவி செய்யுங்கப்பா. எங்க சிந்தனைக்குள்ள ஒரு பரிசுத்தம் தாங்கப்பா, எங்க கண்கள் ஒரு பரிசுத்தம் தாங்கப்பா. 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம், சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படும் ராஜா, மாம்ச கிரியை அழிக்கப்படும் ராஜா, செத்த கிரியில் எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க வாழது இச்சையை மேற்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ என்னோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாட்டேங்க. உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாட்டும். தலையில உச்சங்கால் வரிய எல்லா அவைகளும் விசேஷமா வேலி அடைபடும் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எங்க கண்களை ஒரு கழிக்க முடியும் ராஜா. அப்பா உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்க போகக்கூடாது, வீண் வார்த்தை பேசக்கூடாது, எங்களுக்கு வேலை அடைங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னத சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தால பெற்றுக்கொள் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அப்பா அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும் ராஜா. கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான், நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று பேசும்படி யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்றாங்களோ அந்த குடும்பம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் கிருபை செய்கிறார் ராஜா. சத்திய ஆவியான கீழ்ப்படிந்து சத்தியத்துல நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி உங்களுடைய கற்பனை கைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அந்த அதிகாலை வேளை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபை பெருகட்டும்ப்பா. அப்பா விசேஷமாக எத்தனையோ குடும்பத்துல உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறாங்க, அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்ற கர்த்தர் கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா, பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சந்தோஷமா இருக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்பா விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும்.
யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதித்து இந்த வருஷத்துல அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. சில குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்க ராஜா. அந்த குடும்பம் இன்னுமா தீர்காயுசு பெற்றுக்கொள் ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வம்சம் சந்ததி பலிகி பெறும் ராஜா. கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ தடைகள் இருக்கு. டாக்டர் எத்தனையோ காரியத்துல அப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எல்லா தடைகளாம் நீக்கி பரலோகத்துள்ள தேவன் அப்பா ஆசீர்வதிக்கணும் ராஜா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருந்து பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் வாசல் தந்தாங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா அதிக அளவில் தங்களை தாழ்த்தின பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சகோதரிமார் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல தாய்மார் ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ள அப்பா எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க ராஜா. இந்த அதிகால வேளையில அப்பா உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். எல்லா தேசத்திலும் ஜனங்களுக்கு கர்த்தர் சந்திக்கும் ராஜா. யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவங்க மேல விசேஷமா ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்க பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்க போற இடத்துல அற்புத அடையாளம் நடக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமா ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எங்க தேசத்துல பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக பரிசுத்தவான்களுக்கு தீர்காயுசு தாங்க ராஜா. எங்க தேசத்துல அப்பா நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. அதிக அளவில் இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே அப்பா வைராக்கியத்தோடு கசப்போடு வெறுப்போடு பகையோடு வாழ்ந்தாங்களோ அந்த வேர் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கசப்பான வேறு வைராக்கியம் விரோதம் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படும் ராஜா. எந்த குடும்பத்து விரோதமா குழப்பத்தின் ஆவியல் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படும் ராஜா. சகல துர்ச்செயல்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படும் ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், அப்பா இன்னுமா விக்கிரத்துடைய கிரிகள், மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவருடைய கிரிகள், பிரிவினை ஆவிகள், எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா என்னென்ன ஆவிகள் கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பூரண விடுதலை செய்ய வேண்டும். பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும். பரிபூர்ணமான சமாதானம் தர வேண்டும் ராஜா. எல்லா குடும்பத்துக்குள்ளுமே அப்பா கர்த்தருடைய கரம் இறங்கி வரும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் இன்னைக்கு காலை வேளையில கடன் பிரச்சனையில மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறாங்களோ, பாதாள கட்டிலே கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, அப்பா பாவ கட்டிலே கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமா தடை செய்கிற ஆவிகள் சத்துரு கிரியெல்லாம் வேரோடு சுட்டெரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல வேரோடு சுட்டெரிக்கப்பட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. அதிகாலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் அவங்களுடைய கண்ணீரை துடைத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தாங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும் ராஜா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. கீழ்ப்படின ஆவியை தாங்க ராஜா. விசுவாசத்துல பெருக, விசுவாசத்துல வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் வேலைக்கு போடுறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில விவசாயத்துக்கு போடுறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில டிரைவிங் லைன்ல பொறுப்பாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில இன்னுமாக வியாபாரத்துக்கு பொறுப்பாங்க, கம்பெனி பொறுப்பாங்க, ஆபீஸ் பொறுப்பாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. சகல குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்துக்கு ஜீவனை கட்டளையிட்டு தீர்காயுசை கட்டளையிட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி விட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான தீர்காயுசு தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. அவங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு சத்துரு கிரியை இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படும் கட்டி இருந்தாங்க. தலையில ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், காலில் வலி, சில குடும்பத்துல காலில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்கப்பா. கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், அப்பா மரண தருவாயில இருக்காங்கப்பா. என் தேவன் உதவி செய்து அந்த குடும்பத்துக்கு ஜீவனை கட்டளிடுங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ
என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்களோ உமக்கு தான்ப்பா தெரியும். பரம வைத்தியர் இறங்கி வந்து உங்க பிள்ளைகளை சந்தித்து சுகமாக்கி தரணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்காங்க. சில குடும்பத்திலே கவனிக்க ஆளே இல்லை, வயசாயிட்டுப்பா, யூரின்ல பிரச்சனை இருக்குனாங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்காங்க, யூட்ரஸ்ல பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்திலே அப்பா சரீரத்துல பிரச்சனையோ இருக்காங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. தீர்காயுசை கட்டலுங்கப்பா, பரிபூர்ணமான சுகத்தை கட்டலுங்கப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூர்ண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தில மன்னித்து குணமாக்கி தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம் எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த 4 ஜெபித்த குடும்பத்தை விடுதலை செய்யுங்க ராஜா. ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறாங்க, ஸ்கூல் கொண்டு போறாங்க, காலேஜ் கொண்டு போறாங்க, ஹோம்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. காலை வேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும் ராஜா. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்பா இந்த காலையில அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும்பா. தேவனர்ல அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, நாங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்பா. மோட்சத்துக்கு வரணும்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பரலோகத்துக்கு வரணும்பா. கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்க கிருபையால் நிரப்பி ஆசிரியப்பா. தேவனர்ல அப்ப மினிஸ்டர்ல ஆசிரியப்பா. உங்க மகனை ஆசிரியப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. இன்னுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு, வாழ்க்கையில நிறைய காரியத்துல தடையா இருக்கு. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. இன்னைக்கு சில குடும்பத்துல கடனுக்காக போராடுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்லாம் கட்ட கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா என்ன தேவை இருக்கோ இந்த அதிகால வேளையிலே உங்க பிள்ளைகளுக்கு மன்னாவை தந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.